நேற்று கணக்கில் ஓகேவா? அது இன்னும் ஒரு 2 டாபிக் நமக்கு அந்த ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக போரான் வந்து லைசிக், அதுக்கப்புறம் கார்பன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆக்சிஜன், சல்ஃபர். பர்டிகுலராக சொன்னால் ஜெனான் ஹாலஜனில் 1 or 2 பார்க்கலாம், ஒரு சில முக்கியமானதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஜெனான் ரொம்ப முக்கியமானது. அதில் நமக்கு சிலபஸில் கேட்கக்கூடியது பெரும்பாலும் போரான், கார்பன், நைட்ரஜனுக்கு இருக்கக்கூடிய பாஸ்பரஸ், அதே மாதிரி ஆக்சிஜன், ஹாலஜனில் ஒரு சில முக்கியமான எக்ஸாம்பிள். அதோட ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள் வந்து ஜெனான். சரிங்களா? முதல்ல ஜெனான் பார்த்துட்டு அந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய ஆக்சிஜன், ஹாலஜனில் ஒரு சில எக்ஸாம்பிள் இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஜெனரலாக ஜெனான் காம்பவுண்ட் அப்படிங்கிறதுல ஜெனானுடைய கோவலன்சி முதல்ல இந்த நோபல் கேஸுக்கு ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னது? ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் NS2 NP6 கரெக்டா? NS2 NP6 அது நம்ம 2s2 2p3 அந்த மாதிரி தெரியுது. ஸோ ஜெனானுக்கு அதனுடைய கிரவுண்ட் ஸ்டேட் ஆர்பிட்டாலில் ஜெனரலாக எழுதும்போது s ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான்ஸ் கரெக்டா? அதே மாதிரி p ஆர்பிட்டாலில் 1 2 3 4 5 6. அதே மாதிரி நமக்கு நியானுக்கு இருக்கக்கூடிய எல்லாத்துலையும் என்ன பெர்சன்ட் இருக்குன்னா வேப்பர் டி ஆர்பிட்டல் கரெக்டா? நம்ம பார்க்கக்கூடிய ஃபேமிலி நோபல் கேஸ் இருக்கக்கூடிய ஃபேமிலி, அதே மாதிரி ஜெனானுடைய ஃபேமிலி. நமக்கு நியானுக்கு இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே 17 எலமெண்ட் கீழே இருக்கக்கூடிய எல்லாத்துல என்ன இருக்குது? வேப்பர் டி ஆர்பிட்டல். அப்போ இருக்கக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா லோன் பேராஃபர், இருக்கக்கூடிய எல்லாமே என்னது? லோன் பேராஃபர். அப்போ இந்த என்ன இருக்கும்? நமக்கு நியான் வரும்போது 2s2p 3s3p 4s4p 5s5p சரிங்களா? 5s ஜெனரல் 5p இது 5p சரிங்களா? ஸோ இது ஜெனரலாக சொல்லும்போது NS அண்டு NP அண்டு NP சரிங்களா? நமக்கு இப்போ நார்மலாக கிரவுண்ட் ஸ்டேட்டில் இந்த லோன் பேராக கலெக்ட் ஆகக்கூடாது. இப்போ ஒரு ஆக்சிஜன் சேரலாமல் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லணும். ஆக்சிஜன் என்னது ஜெனரலாக? இப்போ நமக்கு ஆக்சிஜன் பார்க்கும்போது நார்மலாக நமக்கு தெரியும் ஆக்சிஜன் கரெக்டாக இருக்குது. ரைட்டாக 1s2 2s2 2p4 2p4. இப்போ ஆக்சிஜனில் நார்மலாக நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஆக்சிஜனுடைய நார்மல் கோவலன்சி 2 கரெக்டாக? நார்மல் கோவலன்சி 2. தேர்ட் பாண்ட் வந்து ஆக்சிஜனுக்கு என்ன பாசிபிள் அப்படின்னா கோஆர்டினேட் பாண்ட் பாசிபிள். ஃபோர்த் பாண்ட் ஒரு சில ஸ்பெஷல் கேஸ் பாண்ட் பேக் பாண்டிங். அதே மாதிரி நமக்கு வாட்டர் மாலிகுல் ஹைட்ரஜன் பாண்டிங் போகும்போது 4 ஹைட்ரஜன் பாண்டிங். அப்போ இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் ஆக்சிஜனில் ப்ரெசென்ட் இருக்கக்கூடிய இந்த 2p இருக்கக்கூடிய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான், இல்லைனா அந்த 2s ஆர்பிட்டல் இருக்கக்கூடிய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். முதல்ல இங்கே இருக்கக்கூடிய 2p ஆர்பிட்டல் 2p அதாவது NS/NP இருக்கக்கூடிய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இது கூட சேரும். அப்போ இது 2 எலக்ட்ரானை பார்ட்டிசிபேட் பண்ணும், ஜெனான் 2 எலக்ட்ரானை பார்ட்டிசிபேட் பண்ணும். கரெக்டாக இல்லையா? அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன காமன் ஃபார்ம் ஆகும்? O ஃபார்ம். முதல்ல O ஃபார்ம். ஏன்னா ஆக்சிஜன் ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான், ஜெனான் ஒரு லோன். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ஜெனான் இப்போ நம்ம எழுதும்போது ஜெனான் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு? ஆல்மோஸ்ட் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குமா? அப்போ ஒரு ஆக்சிஜன் நமக்கு ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஒரு ஜெனான் ஒரு எலக்ட்ரானை பார்ட்டிசிபேட் பண்ணும். ரிமைனிங் ஜெனான் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா நமக்கு ஆல்ரெடி ஆக்டேட் கம்ப்ளீட் தெரியும். டோட்டலாக ஜெனானுக்கு 8 எலக்ட்ரான்ஸ். இப்போ ஈச் ஆக்சிஜன் நமக்கு ஒரு 2 எலக்ட்ரான்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும், அது ஸ்டார்ல இருக்கும் கரெக்டாக? ரிமைனிங் ஆக்சிஜனுக்கு டோட்டல் 3 6 தான் அதனுடைய வேலன்சி. ஸோ ரிமைனிங் 1 2 3 and 4 கரெக்டாக 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குமா? அப்போ இந்த ஜெனான் ஒரு எலக்ட்ரானை பார்ட்டிசிபேட் பண்ணும், ஆக்சிஜன் ஒரு எலக்ட்ரானை பார்ட்டிசிபேட் பண்ணும். ஸோ ஜெனானுடைய ஆக்சைடு வந்து ஃபார்ம் சரிங்களா? அப்போ மினிமம் இது ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான், இது ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான். ஆல்ரெடி தெரியும் ஆக்சிஜன் வந்து சிங்கிள் எலக்ட்ரான் செலக்ட் பண்ண முடியாது, கொடுக்க முடியும் கரெக்டாக? அதுக்கு சிங்கிள் எலக்ட்ரான் கொடுக்கணும் அப்படின்னா கேல்குலேட் சேரணும். இப்போ ஜெனான் ஒரு எலக்ட்ரானை கொடுக்குமா? இப்போ இது கூட இந்த ஜெனான் வந்து இது கூட சேரணும் அப்படின்னு ஜெனான் ஒரு எலக்ட்ரான் தனியாக பிரித்து கொடுக்காது. சொல்லக்கூடிய ஒரு எலக்ட்ரானை பிரித்து கொடுக்கணும் அப்படின்னா எங்கே இருக்கணும்? இந்த ஆர்பிட்டாலுடைய ஷிஃப்ட் ஆகும் கரெக்டாக? அப்போ ஆர்பிட்டாலுக்கு ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்னா அன்போர்டு எலக்ட்ரானாக மாறும். பட் ஆக்சிஜன் வந்து பைவேலன்ட் ஸ்பீசிஸ் சரிங்க, மோனோவேலன்ட் ஸ்பீசிஸ் இல்லை. அது என்ன வேலன்ட் ஸ்பீசிஸ்? பைவேலன்ட். அப்போ XCO ஃபார்ம் ஆகும், XCO ஃபார்ம் ஆகும் சரிங்களா? ரெண்டாவது இன்னொரு முக்கியமானதுன்னா XCO ஃபார்ம் ஆகும். இப்போ அடுத்தது ரொம்ப முக்கியமான காலம் XCO விட இப்போ XCO2 அண்டு XCO3 அண்டு XCO4 இதெல்லாமே ஃபார்ம் ஆகுமா ஆகாதா அப்படின்ட்டு அர்த்தம் சரிங்களா? இப்போ XCO2 அப்படின்னு அர்த்தம் ஆக்சிஜன் டோட்டலாக நமக்கு ஈச் ஆக்சிஜன் 2 எலக்ட்ரான்ஸ் வந்து டொனேட் பண்ணும், அதாவது ஷேர் பண்ணும். அதே மாதிரி 2 ஆக்சிஜன் இருக்கிற 4 எலக்ட்ரான்ஸ் வந்து ஷேர் பண்ணும். அப்போ 4 எலக்ட்ரானை ஷேர் பண்ணால்
இந்த ஜெனானுடைய ரெண்டு இருக்கக்கூடிய அதாவது p ஆர்பிட்டல் இருக்கக்கூடிய இந்த 2 எலக்ட்ரான்ஸ் இந்த 2 எலக்ட்ரான்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும். அப்போ XeO2 ஃபார்ம் ஆகும். அப்போ XeO2 பாசிபிள் இல்லையா? இப்போ XeO2 எப்படி இருக்கும்? Xe இந்த ஜெனான்ல டபுள் பாண்ட் O இங்க டபுள் பாண்ட் O ரிமைனிங் இருக்குது. இது ஒரு டபுள் பாண்ட் இது ஒரு டபுள் பாண்ட். கரெக்ட்டா? அப்போ ரிமைனிங் இருக்கிற ரெண்டு பாண்ட் பாரு. கரெக்ட்டா? இப்படி எழுதலாமா ஜெனானுடைய காம்பவுண்ட்ல? இப்படி எழுதலாம். சொல்ல புரியுதா? அடுத்து XeO3 இருக்கா? XeO3 ஃபார்ம் பண்ணலாம். ஒரு ஆக்சிஜன் இங்க செகண்ட் ஆக்சிஜன் அண்ட் தேர்ட் ஆக்சிஜன். ஏன் வந்து சிங்கிள் எலக்ட்ரான்ஸ் கூட பேர் பண்ணாதனா ஆக்சிஜன் வந்து சிங்கிள் எலக்ட்ரானிக் ஸ்பீஷிஸ். அது பைவேலன்ட் ஆனியம். பைவேலன்ட் ஆனியம். சோ XeO3 ஃபார்ம் ஆனா XeO3 என்ன ஆகும்? ஃபார்ம் ஆகும். அப்ப ஜெனான்ல 3 டபுள் பாண்டட் ஆக்சிஜன் இருக்கும் பிளஸ் ஒரு லோன் பாண்ட். சொல்ல புரியுதா? அதே மாதிரி XeO4 சிங்கிள் எலக்ட்ரான் வரும். இப்போ ஷிஃப்ட் ஆச்சா என்ன அர்த்தம்? ஷிஃப்ட் ஆகலாம். ஏன்னா ஜெனானோட ஆக்சிஜன் என்னது? மோர் எலக்ட்ரான். அப்போ ஷிஃப்ட் ஆகலாம். ஆனால் ஆக்சிஜன் என்ன வேலண்ட் ஸ்பீஷிஸ்? பைவேலண்ட் ஸ்பீஷிஸ். இங்கே ஒரு ஆக்சிஜன் நமக்கு என்ன இருக்குது? ஒரு எலக்ட்ரான் கொடுக்க மாதிரி இருக்கா? அதாவது பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுது. இப்போ வாட்டர் கூட ஆக்சிஜன் ஒரு எலக்ட்ரான்ஸ் கொடுக்குது ஃபார்ம் பண்ணுது. பட் நார்மலாக ஆக்சிஜன் என்னது? பைவேலண்ட். ஆக்சிஜன் வந்து 2 மைனஸ் தான் நம்ம சொல்கிறோம். பெராக்சைடில் நமக்கு சிங்கிள் மைனஸ் சூப்பர் ஆக்சைடு அதெல்லாம் இருக்குது. பட் ஆக்சிஜனில் நார்மலாக அதோடைய வேலன்ஸ் சொல்லுங்க எத்தனை? 2 தான் நார்மல் வேலன்ஸ். அப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் இமிடியேட்டாக சிங்கிள் எலக்ட்ரானை பிரிக்கிறதுக்கு பதிலாக ஆக்சிஜன் என்ன பண்ணுது? இமிடியேட்டாக பேர் ஆஃப் எலக்ட்ரானை இது கூட வந்து ஷேர் பண்ணும். இது 2 எலக்ட்ரான்ஸ் இது 2 எலக்ட்ரான்ஸை ஈஸியாக ஷேர் பண்ணலாம். ஸோ அதனால தான் XeO அண்ட் XeO2 அண்ட் XeO3 அண்ட் XeO4. இப்போ இதில் அப்படி எல்லாமே ஃபார்ம் ஆகுமா? இதெல்லாமே என்னது ஃபார்ம் ஆகும். அப்போ இதில் அதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஜெனானில் இப்போ ஆக்சிஜன் கூட சேர்ந்து XeO2 கூட ஜெனானுடைய ஆக்சிடேஷன் ஆக்சிடேஷன் எப்படி கண்டுபிடிப்போம்? X2 ஆக்சிஜன் வந்து -2 ஈக்குவல் டு 0 வரும். அப்போ X என்ன வரும்? X ஈக்குவல் டு +4. கரெக்டா? அப்போ இதில் ஜெனானுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னு பார்க்கும்போது ஜெனானுக்கு வந்து +4 ஆக்சிடேஷன். ஜெனானுக்கு என்னது? +4. அதே மாதிரி இங்கே நம்ம கால்குலேட் பண்ணும்போது X +3 × -2 ஈக்குவல் டு 0. ஸோ X ஈக்குவல் டு +6. கரெக்டா? இதில் ஜெனானுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3. அதே மாதிரி இந்த ஜெனானுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் +4. ஏன் X +3 × 4 × -2 equal to 0. So X equal to என்னது? +8. புரியுதா? எது? சரி +6 +3 6 தானே +6 சொல்ல புரியுதா? அது அடுத்தது இது ப்ளஸ் சொல்ல புரியுதா? அப்போ +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட் XeO2 +4 XeO3 +6 XeO4 +6. அப்போ xenon ஆக்சிஜன் காம்பவுண்ட்ல மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் சரிங்களா? இப்போ XeO5 வருமா? என்ன பாருங்க 1 2 3 4 நமக்கு இருக்குது மொத்தம் எத்தனை எலக்ட்ரான் தான்? 8 எலக்ட்ரான் தான். ஈச் ஆக்சிஜன் வந்து 2 எலக்ட்ரான்ஸ் வந்து ஷேர் பண்ணும்போது XeO4 தான் வரும். பட் என்ன வராது? பொசிஷன்ல ஃபர்ஸ்ட் கண்டினியூ என்ன அப்படின்னா XeO5 ஃபார்ம் ஆகும்னா XeO5 ஃபார்ம் ஆகும். சரிங்களா? அதே மாதிரி செகண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம்னா மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன் xenon with oxygen. xenon with oxygen. ஒரு xenon ஆக்சிஜன் கூட ஃப்ளோ பண்ணக்கூடிய மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு கேட்பாங்க. XeO4 ல என்னதான் கிடைக்கும்? +8 தான் xenon-உடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட். அதுக்கான மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஸ்டோர் பண்ணக்கூடிய காம்பவுண்ட் இது அப்படின்னா xenon-உடைய ஆக்சிஜனான XeO4. கரெக்ட்டா? அப்ப இந்த ஈச் ஹாலஜன் அதாவது ஈச் xenon and oxygen வந்து ரெண்டு எலக்ட்ரான் ஷேர். அப்ப XeO ஃபார்ம் ஆகலாம். XeO2 XeO3 XeO4 இதெல்லாம் எது பாசிபிள்? xenon-உடைய ஆக்சைடு இதெல்லாம் பாசிபிள். xenon-உடைய ஆக்சைடு மோனோ ஆக்சைடு ட்ரை ஆக்சைடு அண்ட் டெட்ரா ஆக்சைடு எல்லாமே xenon-உடைய ஆக்சைடுல இதெல்லாம் பாசிபிள். அடுத்து இது வரைக்கும் எல்லாம் புரியுதா? அப்ப நாலுமே தெரிஞ்சுக்கணும். XeO5 ஃபார்ம் ஆகுமா? XeO6 ஃபார்ம் ஆகுமா? இல்ல XeO3 கேட்பாங்க. இதுக்கு இல்லையா? O ஃபார்ம் ஆகுது, O2 ஃபார்ம் ஆகுது, O3 ஃபார்ம் ஆகுது, O4 வரைக்கும் ஃபார்ம் ஆகுது. கரெக்டா? அடுத்தது xenon-உடைய ஃப்ளூரைட்ஸ். xenon-உடைய ஃப்ளூரைட்ஸ் காம்பவுண்ட் அது xenon-உடைய ஃப்ளூரைட். கரெக்டா? இப்போ xenon-ல ஆல்ரெடி தெரியும். xenon-ஓட ஃப்ளூரின் வந்து என்னது? மோனோ எலக்ட்ரான். இப்போ பாருங்க ஃப்ளூரின் ஆல்ரெடி நமக்கு தெரியும். மோனோ எலக்ட்ரானிக்ஸ் அதாவது மோனோ வேலன்ஸ் ஸ்பீஷிஸ். ஃப்ளூரின் எங்க டபுள் பாண்ட் இருக்குமா? இருக்கு. அப்ப ஃப்ளூரின்ல ஃபார்ம் ஆகுற எல்லா பாண்டுமே தான் சிங்கிள் பாண்ட். கரெக்ட்டா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன நடக்கும்? எக்ஸைட்டேஷன் எடுக்கலாமா? இப்போ ஃப்ளூரின் வந்து இது கூட சேரணும் அப்படின்னா இது கூட ரெண்டு எலக்ட்ரான்ஸ் டைரக்டா ஷேர் பண்ண முடியாது. ஏன்னா ஃப்ளூரின் வந்து சிங்கிள் பாண்ட் ஃபார்ம் பண்ணக்கூடிய மாலிக்யூல். கரெக்ட்டா? ஆனா ஆக்சிஜன் வந்து பைவேலன்ட், ஃப்ளூரின் வந்து என்னது? மோனோவேலன்ட். அப்ப இதுல இங்க இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் முதல்ல ஜம்ப் ஆகும். அது என்ன எக்ஸைட்டேஷன்?
ஃபோர்ஸ்டு எக்ஸைட்டேஷன். ஏன்னா NP இருந்து ND வரும்போது என்ன எக்ஸைட்டேஷன் நடக்கும்? அப்ப NS2 ஆல்ரெடி தெரியும், ND க்கு ஷிஃப்ட் ஆனாலும் சரி இல்ல NP இருந்து ND க்கு எலக்ட்ரான்ஸ் வந்து எக்ஸைட்டேஷன் நடந்தாலும் சரி, அந்த எக்ஸைட்டேஷன் பேர் என்னது? ஃபோர்ஸ்டு எக்ஸைட்டேஷன். எக்ஸைட்டேஷன் பேர் என்னது? ஃபோர்ஸ்டு எக்ஸைட்டேஷன். கரெக்ட்டா? அப்ப ஃப்ளூயிட் இது கூட சேர்த்தா அப்படினா முதல்ல ஒரு எக்ஸைட்டேஷன் நடக்கும். ஏன்னா ஜெனானோட ஃப்ளூயிட் வந்து அது அப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினா ஜெனானுடைய 2s ஆர்பிட்டல் இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான் and p ஆர்பிட்டல் இருக்கக்கூடிய 1 2 3 4 5. கரெக்ட்டா? ஒரு எலக்ட்ரான் எங்க ஷிஃப்ட் ஆகும்? d ஆர்பிட்டல் ஷிஃப்ட் ஆகும். இப்படி கிடைக்கும். கரெக்ட்டா? இப்போ எத்தனை அன்பர் எலக்ட்ரான்ஸ் இருக்கு? இப்போ ஈச் ஃப்ளூயிட் இப்போ இங்க ஒரு ஃப்ளூயிட் வரலாம், இங்க ஒரு ஃப்ளூயிட் வரலாம். கரெக்ட்டா? வரலாமா? அப்ப ஜெனான்ல ஃபர்ஸ்ட் எது எக்ஸிஸ்ட் ஆகாது அப்படினா HCF எக்ஸிஸ்ட் ஆகுமா? சரிங்களா? இப்போ HCF எக்ஸிஸ்ட் ஆகுறது என்ன மீனிங்? அது ஃப்ளூயிட் வந்து ரெண்டு எலக்ட்ரான். அப்ப ஜெனான்ல ஃப்ளூயிட் ஒரு எலக்ட்ரான் தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், ஷேர் பண்ண முடியும். அது மியூச்சுவல் எலக்ட்ரான், மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான் என்ன சொல்றாங்க? கோவலன்ட் பாண்ட் சொல்றாங்க. அப்ப இது சிங்கிள் எலக்ட்ரான் தான் ஷேர் பண்ணும். பட் ஜெனான் சிங்கிள் எலக்ட்ரான் ஷேர் பண்ணாத அந்த பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஆனா ஜெனான்ல சிங்கிள் எலக்ட்ரான்ஸே இல்ல. ஒன்னு ஃபார்ம் ஆனா ரெண்டு சிங்கிள் எலக்ட்ரான்ஸா ஃபார்ம் பண்ண முடியும். சொல்றது புரியுதா? ஆனா ஒரு சிங்கிள் எலக்ட்ரான்ஸ் ஜெனான்ல இருக்கா? இல்ல. அப்ப HCF ஃபார்ம் ஆகுமா? கண்டிப்பா ஃபார்ம் ஆகும். ஆனா என்ன ஃபார்ம் ஆகும்? HCF2 வந்து ஃபார்ம் ஆகும். HCF2 வந்து ஃபார்ம் ஆகும். பாயிண்ட் நம்பர் 1. கரெக்ட்டா? ஆனா ஆக்ஸிஜன்ல பாரு HCO ஃபார்ம் ஆகுது, HCO2 ஃபார்ம் ஆகுது, HCO3 and O4 வரைக்கும் ஃபார்ம் ஆகுது. கரெக்ட்டா? என்ன எலிமெண்ட் பேக் எலக்ட்ரான் ஆக்ஸிஜன் 2 எலக்ட்ரானை ஷேர் பண்ணும். HCO, HCO2, HCO3 and HCO4. சொல்றது புரியுதா? அடுத்து என்ன இருக்கு? ஜெனரல் F3 ஃபார்ம் ஆகுமா? இப்போ பாருங்க, இப்போ ஒரு எலக்ட்ரான் ஜம்ப் ஆகும்போது ரெண்டு அன்பர் எலக்ட்ரான் இருக்கு. இப்போ திரும்ப இன்னொரு எலக்ட்ரான் ஜம்ப் ஆனா எத்தனை அன்பர் எலக்ட்ரான் ஆயிடும்? Xc4 ஆயிடும். அப்ப Xc3 வருமா? அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா ஜெனரல்ல HCF3 எக்ஸிஸ்ட் ஆகுனா HCF3 எக்ஸிஸ்ட் ஆகும். அடுத்து HCF4 எக்ஸிஸ்ட் ஆகுனா இங்க இருக்கக்கூடிய இன்னொரு எலக்ட்ரான் ஃபோர்ஸ் எக்ஸைட்டேஷன் மூலமா இன்னொரு ரெண்டு அன்பர் எலக்ட்ரான் மாறும். அப்ப எத்தனை ஃப்ளூயிட் வரலாம்? 4 ஃப்ளூயிட். கரெக்ட்டா? அப்ப ஜெனரல் நெக்ஸ்ட் டேர்ம் எது எக்ஸிஸ்ட் ஆகும்? HCF4 வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். சொல்ற பாயிண்ட் புரியுதா? HCF ஃபார்ம் ஆகாது, HCF2 ஃபார்ம் ஆகும், HCF3 ஃபார்ம் ஆகாது, HCF4 வந்து ஃபார்ம் ஆகும். அடுத்து என்ன இருக்கு? இப்போ திரும்ப HC5 எக்ஸிஸ்ட் ஆகுமானா? ஏன்னா திரும்ப என்ன இருக்கு? பேட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. சோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படினு பார்த்தீங்கன்னா இதுல HCF5 ஜெனானுடைய பென்டாஃப்ளூரைட் ஃபார்ம் ஆகுமானா ஜெனானுடைய பென்டாஃப்ளூரைட் ஃபார்ம் ஆகும். கரெக்ட்டா? சொல்றது புரியுதா? அடுத்து X6 இப்போ இங்க இருந்து இன்னொரு எலக்ட்ரான் ஜம்ப் ஆகுதா? அப்ப ஜம்ப் பண்ணா என்ன ஆகும்? திரும்ப இன்னொரு அன்பர் எலக்ட்ரான் மாறும். அதோட எத்தனை ஃப்ளூயிட் வரலாம்? 6 ஃப்ளூயிட் வரைக்கும் வரும். கரெக்ட்டா? சரி, அடுத்து HCF6 ஃபார்ம் ஆகும். HCF7 ஏன் இப்போ உடனே என்ன பண்ணுவோம்னா இதுல இருந்து திரும்ப என்ன ஆகலாம்? நமக்கு அதே ஃபோர்ஸ்டு எக்ஸைட்டேஷன் ஃபார்ம் ஆகும். HCF7 HCF8ல ஃபார்ம் ஆகும். என்ன ரீசன் அப்படின்னா ஆல்ரெடி ஜெனானுடைய ஃப்ளூரைட்ல எக்ஸா இருக்கக்கூடிய ஒரு ஆக்டாய்டல் காம்ப்ளெக்ஸ், பர்டிகுலர்லி என்ன ஆக்டாய்டல் காம்ப்ளெக்ஸ்? டிஸ்டார்ட்டட் ஆக்டாய்டல் காம்ப்ளெக்ஸ். டிஸ்டார்ட்டட்னா கொஞ்சம் உருக்குலைஞ்ச மாதிரி இருக்கும். பர்ஃபெக்ட் ஆக்டாய்டல் இல்லாம லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. பர்ஃபெக்ட் ஆக்டாய்டல் எப்படி இருக்கும்? இப்போ ஒரு ஜெனான் இருக்கு. ஜெனான்ல 4 FeF1 ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸ்கொயர் பிளேன். HCF2 லீனியர், HCF4 ஸ்கொயர் பிளேன் தான் FeF4, HCF4 தான் HCF4. அப்படியே எத்தனை லோன் பேர் இருக்கு? ரெண்டு லோன் பேர் இருக்கு. இப்போ HCF6 வந்து என்ன ஆகும்? இன்னொரு ஃப்ளூயிட், இன்னொரு ஃப்ளூயிட். கரெக்ட்டா? இது என்னது? ஆக்டாய்டல். பட் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இந்த ஆலஜன்ல எத்தனை லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? 3 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஈச் ஆலஜன்ல 3 லோன், ஆலஜன்ல எல்லாம் 3 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தானே. அப்ப ஆலஜன்ல இப்படி லோன் பேர் ரெப்பல்ஷன் இருக்கிறதுனால பர்ஃபெக்ட் ஆக்டாய்டல் இல்லாம டிஸ்டார்ட்டட் ஆக்டாய்டல். டிஸ்டார்ட்னா லைட்டா உருக்குலைஞ்ச மாதிரி இருக்கும். சொல்றது புரியுதா? அப்ப இது எல்லாத்தையுமே HCF6 வரைக்கும் ஃபார்ம் ஆகும். சொல்றது புரியுதா? ஆனா இது ஃபார்ம் ஆகாது. அதுக்கு மேல F7 வந்தா திரும்ப இன்னும் லோன் பேர் ரெப்பல்ஷன் அதிகமாயிட்டு F7 பாசிபிள் இருக்காது. ஏன்னா வரக்கூடிய ஃப்ளூயிட் இந்த இடத்துக்கு வரும். அது பேர் பென்டகோனல் மோனோபிரமிடல் ஃபார்ம் ஆகும், ஃபார்ம் ஆகும். அப்ப ஜெனானுடைய ஃப்ளூயிட்ஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட். இப்போ ஜெனான் ஆக்சிஜன் கூட சேராது வரைக்கும் மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன் ஜெனான் வித் ஆக்சிஜன். ஆக்சிஜன் கூட எத்தனை பாண்டா எத்தனை ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஷோ பண்ணுது? +6. அதே மாதிரி மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் xenon with fluorides. Fluorine கூட மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் எவ்வளவு ஷோ பண்ணலாம் அப்படின்னா
கரெக்டா +6 வரைக்கும் கரெக்டா +6 அதான் இந்த காம்பவுண்ட் XeF6 அப்ப ஈச் ஃப்ளூயிட் இந்த ஆல்ரெடி ஃப்ளூயிட் எப்பவுமே -1 ஆக்சிஜன் ஸ்டேட் அப்ப இது -1 அப்படினா என்னது +1 அப்ப இது -6 அப்படினா என்னது +6 ஆனா பாருங்க ஃப்ளூயினை விட மோர் லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டமான ஆக்சிஜன் +8 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வரைக்கும் ஸ்டோர் பண்ணும் ஆனா ஆக்சிஜனை விட மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்டால என்னதான் ஸ்டோர் பண்ண முடியுது XeF6 வரைக்கும் அதாவது +6 தான் ஸ்டோர் பண்ண முடியும் அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இதுக்கு ரீசன் கேட்பாங்க ரெண்டு விஷயம் கிளியரா தெரியும் முதல்ல ஆக்சிஜன்ல என்னென்ன காம்பவுண்ட்ல எக்ஸிஸ்ட் ஆகும் ஜெனானுடைய காம்பவுண்ட்ல XeO XeO2 XeO3 XeO4 ஃபார்ம் ஆகும் அதே மாதிரி ஃப்ளூயிட்ல சிங்கிள்ல ஃபார்ம் ஆகாது சரிங்களா லெமட் பைவேலண்ட் மாதிரி ஃபார்ம் ஆகும் XeF2 XeF4 and XeF6 வரைக்கும் ஃபார்ம் ஆகும் இதுல XeF XeF3 and XeF5 ஃபார்ம் ஆகும் அப்ப இதுல மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஸ்டோர் பண்ணக்கூடிய ஆக்சிஜன்ல XeO4 இதனுடைய மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +6 அதே மாதிரி ஃப்ளூரின் ஃபார்ம் ஆகும்போது XeF6 தான் மேக்ஸிமம் ஃபார்ம் ஆகும்போது அதனுடைய மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +6 சரிங்களா இப்போ இந்த ரெண்டுக்கு ரீசன் கேட்பாங்க அதாவது ஜெனான் ஃப்ளூரைட் காம்பவுண்ட்ல மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை ஸ்டோர் பண்ணக்கூடிய எலிமெண்ட் இது ஃப்ளூரின் ஆக்சிஜன் குளோரின் அந்த மாதிரி தான் கேட்பாங்க மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் யார் ஸ்டோர் பண்ணுவாங்கன்னா ஆக்சிஜன் தான் ஜெனானுடைய ஆக்சைடு காம்பவுண்ட் தான் மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை ஸ்டோர் பண்ணக்கூடிய காம்பவுண்ட் சொல்ல புரியுதா அதே மாதிரி +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வரைக்கும் இதுலயும் +6 இருக்கானே இருக்கு இல்லையா ஜெனரல் ஆக்சிஜன்ல பாருங்க இந்த இருக்கு இது +4 இது +6 இது +6 கரெக்ட்டா அப்ப +8 வரைக்கும் பாப் பண்ணுது அது +6 வரைக்கும் தான் ஆனா இந்த ரெண்டுக்கு ரீசன் கேட்பாங்க ஏன் வந்து ஃப்ளூரின் வந்து மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +6 ஆக்சிஜன் வந்து ஜெனால் கூட மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +8 ஃபார்ம் பண்ணுது அப்படினா ரீசன் என்னது ஒரே ரீசன் தான் ஏனா ஃப்ளூரின் மோனோ வேலன்ட் சிக்மா பாண்டட் ஒன்லி ஃபார்ம் சரிங்களா பை பாண்டிங் ஃபார்மிங் கெபாசிட்டி எதுக்கு இல்ல நோ பை பாண்டிங் ஃபார்மிங் கெபாசிட்டி ஃப்ளூரின் என்ன பாண்டிங் ஃபார்மிங் கெபாசிட்டி இல்ல பை பாண்ட் ஆனா ஆக்சிஜன் என்ன இருக்கு பை பாண்ட் ஃபார்ம் பண்ணக்கூடிய கெபாசிட்டி அதே மாதிரி மோனோ வேலன்ட் பை வேலன்ட் சொல்ல புரியுதா அப்ப இது பை பாண்ட் ஃபார்ம் பண்ணக்கூடிய கெபாசிட்டி ஃப்ளூரின் இல்ல அதனால +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வரைக்கும் தான் ஸ்டோர் பண்ணுவோம் பட் பை பாண்ட் ஃபார்ம் பண்ணக்கூடிய கெபாசிட்டி ஆக்சிஜன் இருக்கிறதுனால மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டான +8 வரைக்கும் ஃபார்ம் பண்ணும் அப்ப ஜெனால்ல மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஸ்டோர் பண்ணக்கூடிய யார் அப்படின்னா ஆக்சிஜன் தான் மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் கரெக்ட்டா அப்ப ஜெனாலுடைய ஆக்சைட்ஸ் ஃப்ளூரைட்ஸ் ரொம்ப முக்கியம் சொல்ல புரியுதா அப்ப ஆக்சைட்ஸ்ல XeO XeO2 XeO3 and XeO4 வரைக்கும் ஃபார்ம் ஆகும் சில நேரத்துல XeO5 எல்லாம் கொடுப்பாங்க அதெல்லாம் ஃபார்ம் ஆகும் எனக்கு இருக்கிறது 8 எலக்ட்ரான்ஸ் தான் அப்படி 5 ஃபார்ம் ஆகுதுன்னா 10 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு அர்த்தம் ஆப்டர்மோஸ்ட் ஆரம்பத்துல 10 எலக்ட்ரான்ஸ் இல்ல ஆனா இதை விட ஆக்சிடேஷன் ஸ்டேட் மோர் ஸ்டேபிள் அதாவது என்னது ஜெனாலோட ஆக்சிஜன் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஸ்பீசிஸ் ஆனா பாருங்க இங்கேயும் ஃபார்ம் ஆகுது எக்ஸைடேஷன் நடக்குது அதாவது முதல்ல இங்க இருக்கு ஒரு ஆக்சிஜன் 2 ஆக்சிஜன் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும் SR கூட வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுது சொல்றது புரியுதா ஆனா ஃப்ளூரின் என்ன பண்றது இல்ல SR கூட பார்ட்டிசிபேட் பண்ண முடியல ஏன்னா அதுக்குள்ள என்ன ஃப்ளோ ஆயிடுது 6 மேக்ஸ் அதாவது ஆக்டைடு ஃபார்ம் ஆன உடனே என்ன ஆயிடுது ரிப்பல்ஷன் கிரியேட் ஆகிறதுனால அடுத்து இருக்கக்கூடிய SR கூட இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் இழுத்து ஹோல்ட் பண்ணிக்கக்கூடிய கெபாசிட்டி ஆனா ஆக்சிஜனோட ஃப்ளூரின் என்னது மோர் எலக்ட்ரான் இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய அந்த ஃப்ளூரின் வரணும் அப்படின்னா இங்க யாரும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணாத அளவுக்கு ஆனா ஜெனாலுடைய ஆக்சைடு காம்பவுண்ட் எது ஃபார்ம் பண்ணிட்டு டெட்ராஹைட்ரல் காம்பவுண்ட் XeO4 என்ன காம்பவுண்ட் டெட்ராஹைட்ரல் XeO4 எப்படி இருக்குமா கரெக்ட்டா ஆல்ரெடி டெட்ராஹைட்ரல் காம்பவுண்ட் அதோட பாண்ட் எவ்வளவு 190 அப்ப இது எப்படி எல்லாமே என்னது மினிமம் ரிப்பல்ஷன் வந்து மினிமம் ஆனா இங்க என்ன இருக்கும் ரிப்பல்ஷன் அதிகமா இருக்கிறதுனால அடுத்து வரக்கூடிய ஃப்ளூரின் அக்செப்ட் பண்ணக்கூடிய டெண்டன்சி அதுக்கு இல்லை அதனால தான் இந்த SR க்கு ரெண்டு எலக்ட்ரான் என்ன பண்றதுல எக்ஸைடேஷன் நடக்குது அதனால தான் ஃப்ளூரின்ல +6 ஆக்சிஜன்ல +8 கரெக்ட்டா ஜெனால்ல ரொம்ப முக்கியமான காம்பவுண்ட் XeO2 XeO3 and XeO4 கன்ஃபியூஸ் பண்றதா சில நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா இதுல ஏதாவது ஒரு காம்பவுண்ட் கொடுத்து A and B அதாவது ரெண்டு கம்பைன் பண்ணி கொடுத்து which of the following molecules are exist XeO2 XeF2 அந்த மாதிரி கொடுப்பாங்க அதே மாதிரி XeO3 XeF3 அப்படிலாம் கொடுப்பாங்க நமக்கு பார்க்கறதுக்கு இதுல 2 இல்ல 2 3 இந்த மாதிரி வராது சொல்றது ஆக்சிஜன் தான் 1 2 3 எல்லாமே வரும் பட் என்ன வராது 1 3 அது ஆட் நம்பர்ல வராது ஒன்லி என்னது ஈவன் நம்பர் ஏன்னா எலக்ட்ரான் வந்து எக்ஸைடேஷன் நடக்கும்போது 2 அன்கோட் எலக்ட்ரான் தான் மாறும் சிங்கிள் எலக்ட்ரான்ஸ் அது கிடையாது ஏன்னா ஆல்ரெடி எல்லா எலக்ட்ரான் என்னது பேர்ட் எலக்ட்ரான் ஆல்ரெடி என்னது எல்லா பேர்ட் எலக்ட்ரான் அப்ப ஜெனான் ஆக்சிஜன் ரொம்ப முக்கியமான O2 O3 O4 ல ஃபார்ம் ஆகும் இதுல XeF2 F4 and F6 வந்து எக்ஸிஸ்ட் ஆகும் ஓகேவா